கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டும் இன்று இரவு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மக்களே, தொடர்ந்து நீங்கள் யார் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு வருகிறீர்களோ, நான் உறுதியை நம்புகிறேன், தேவனுடைய ஆவி தாமே ஒவ்வொரு நாள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், வழிகாட்டுதலை கொடுக்கிறார். குறிப்பாய் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 10:30 மணிக்கு ஜாய் டிவி வழியாய் அல்லது ஃபேஸ்புக் வழியாய் யூடியூப் வழியாய் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, தொடர்ந்து இந்த விசுவாசத்துல யார் முன்னோக்கி செல்கிறீர்களோ, இன்றும் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலேயே இந்த விலாசத்தை குறித்து கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண்ணை உங்களுக்கு உடனடியாய் ஒரு ஆலோசனை தேவை அல்லது ஒரு ஜெபம் தேவையானால் இந்த நேரம் ஒரு ஊழியர் தயாரா இருப்பார் உங்களுடைய அழைப்பை ஏற்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க. மேலும் ஆலயத்தினுடைய கூட்டங்களை பற்றி அல்லது ஆலயத்தினுடைய ஒவ்வொரு நாள் ஜெப காரியங்களை குறித்த ஒரு உரையாடல் அல்லது ஒரு ஆலோசனை உங்களுக்கு தேவையானால் நீங்கள் உடனே இந்த நேரம் தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே கர்த்தருடைய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும்படி மக்கள் இந்த நேரம் ஒரு அருமையான சாட்சியை இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலே நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். அதாவது தேவனுடைய சக்தியை பொறுத்தவர், தேவனுடைய வல்லமையை பொறுத்தவரை அவருக்கு எந்த அளவும் இல்லை. தேவனுடைய வல்லமை மிக பெரியது மக்கள், தேவனுடைய மகத்துவம் மிக பெரியது. பல நேரம் சூழ்நிலைகள் அல்லது நம்ம பார்க்கிற சில கெட்ட சாட்சிகள் அல்லது நமக்கு ஏற்பட்ட சில கெட்ட அனுபவங்கள் தேவனுடைய சக்தியை நாம் குறைத்து மதிப்பிடும்படியான ஒரு மனநிலை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது. அதாவது ஆண்டவரால இது முடியாது அப்படின்ற மாதிரி, இல்லை ஆண்டவரால் இவ்வளவுதான் முடியும் என்பதை போல, அல்லது ஆண்டவரால சில பேர் யோசிப்பது தேவன் இதை செய்யக்கூடுமா? மக்களே, வசனம் உறுதிப்படுத்துகிறது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். உண்மையில தேவனால் எல்லாமே கூடும். முடியாது என்பதே தேவனுடைய சக்திக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, அதாவது முடியாது என்கிற அந்த வார்த்தை தேவனுடைய வசனத்துல இல்லை, தேவனுடைய அகராதியில இல்லை. தேவனுடைய சக்தி அளவிடப்பட முடியாத ஒன்று. வானத்திலிருந்து மேலிருந்து பூமி நடக்கிற எல்லாவற்றை பார்க்கிற அவருக்கு இது இல்லை, இது முடியாது என்பதே இல்லை. ஆனால் இந்த விசுவாசம் முதலாவது அந்த நபருக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆம், இந்த விசுவாசம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால், இந்த விசுவாசத்தை நீங்கள் உங்களுக்குள் பெற்றுக்கொள்ள கூடுமானால் உங்களாலே பார்க்க முடியும் தேவனுடைய சக்தி எவ்வளவு பெரியது என்பது. எனவேதான் இந்த நேரம் இந்த சாட்சி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் மிக தெளிவாய் புரிந்து கொள்வீர்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழல்ல சேர்ந்த ஒரு நபர் இந்த சமுதாயத்துல, குறிப்பாய் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற இந்த நபர் இந்த சமுதாயத்துல பல பேர் யோசிப்பது என்ன, நான் வாழ்வதில் எந்த அர்த்தம் இல்லை, என் வாழ்க்கை நான் முடித்துக் கொள்வதை தவிர வேற எந்த வழியும் இல்லை, இனி என்னால வாழ்க்கையில முன்னோக்கி போக முடியாது, இப்படி ஒரு நிலைமையில நான் எப்படி வாழ்க்கை வாழ்றது, இப்படி ஒரு சூழ்நிலையில நான் எப்படி முன்னோக்கி செல்வது, பல பேருடைய மனநிலை இப்படிதான் மாறிவிடுகிறது. அதாவது இன்னொரு விதத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற என்னையோ அல்லது என் குடும்பத்தை சேர்ந்தவரையோ அல்லது வேறு ஒருவரையோ யாருமே காப்பாற்ற முடியாது என்பதை போல, யாருமே, நீங்க ஒருவேளை தேவன் அப்படின்னு சொல்லாம இருக்கலாம், யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும் போது, யாராலுமே சரிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது மறைமுகமான அர்த்தம் அதுதான் இல்லையா? தேவனால் கூட முடியாது என்பதை போல. ஆனால் தேவனால் கூடாத காரியம் உண்டோ? எனவேதான் நான் உங்களுக்கு சொன்னேன், விசுவாசம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய ஆவி அந்த விசுவாசத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையில நீங்க வீட்டுக்குள்ளே ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால், வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் அப்படின்ற ஒரு நெருக்கடியான நிலைமையில இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தால், பரிதவிப்பில இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தால், மக்களை இந்த சாட்சியை கவனிங்க. இந்த சாட்சி உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்க யார் என் வாழ்க்கை இனி முன்னோக்கி செல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்ல இந்த நிலைமையில இனி என்னால வாழ முடியாது அப்படின்னு யார் நினைக்கிறீங்க, இல்ல நான் வாழ்வதே பிரயோஜனம் இல்லை, நான் ஒரு பாரமா இருக்கிறேன் எல்லோருக்குமே அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ, இந்த சாட்சி உங்களுக்காய். தேவன் இந்த சாட்சியின் மூலமா உங்களோட பேசுகிறார், உங்களை ஒரு மன தெளிவுக்கு கொண்டு வருகிறார். அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த சாட்சியை தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்கலாம். கடைசி வரை எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் அவருடைய மகத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி அவர் மகிமைக்கு உங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்தும்படியா.
சரியா நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2006 எனக்கு ஒரு வாகன விபத்து நடந்துச்சு. நான் வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது எனக்கு பின்னாடி ஒரு கார் வந்தது. வண்டியை வலது பக்கமாக நான் திருப்பும் போது அந்த கார் என்னுடைய வண்டியை இடிச்சுது. இடித்த பிற்பாடு நான் 16 மீட்டர் தூரமாக போய் விழுந்தேன். நான் விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டைகள் மேலே நான் போய் விழுந்தேன். என்னுடைய முகக்குப்புற நான் விழுந்தேன். என்னால் என்னுடைய காலை உணர முடியல. எனக்கு சுயநலமும் போயிடுச்சு. என்னால் என் காலை உணர முடியலன்னு எனக்கு தெரியும். என் இடுப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய ஸ்பைன் உடைக்கப்பட்டதுன்னு என்னால் உணர முடிஞ்சது. அந்த நேரம் தான் நான் உணர்ந்தேன், என்னால் என் உடம்பை அசைக்க முடியல. என் கால் இருக்கிறத என்னால் உணர முடியாமல் போயிடுச்சு. என்னால் என் உடம்பை கூட நகர்த்த முடியல. நான் அப்போ பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தி எடுத்தேன். அப்போ மருத்துவர் சொன்னார், இல்லை இவரை வேறு ஒரு மாநிலத்துக்கு தான் கொண்டு போய் சிகிச்சையை கொடுக்கணும். அந்த இடத்துல கொண்டு போனால் மட்டும்தான் எங்களால் இவருக்கு உதவி செய்ய முடியும்னு சொன்னாங்க. அதனால் என்னை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே சிகிச்சை பண்ணாங்க. இருந்த அந்த தருணம் ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. அதனால் என்னை வேறு ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போய் சிகிச்சை கொடுக்கணும். அப்படி இல்லைனா நான் இறக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. நான் மருத்துவமனையில் 1 மாதம் 20 நாட்களாக இருந்தேன். 5 நாள் என்னை ஐசியூ வார்டில் வச்சுருந்தாங்க. நான் ஐசியூ வார்டில் இருந்த இந்த 5 நாட்களில் என்னுடைய முதுகு பின்பாக ரொம்ப வலி ஏற்பட்டது. அந்த வலிக்கு பின்பாக உள்புறத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் தொடங்கியிருந்தது. அப்போ மருத்துவர் சொன்னார், நான் உனக்கு இந்த ஸ்பைனில் சர்ஜரி பண்ணாலும் கூட இந்த சிகிச்சை உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியலாம். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் நான் ஆப்ரேஷன் பண்ண போகிற இடத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது, நீங்கள் இறக்கக்கூட செய்யலாம். மருத்துவர் எனக்கு அந்த சிகிச்சையை பண்ண அவர் விரும்பலை. ஏன்னா நான் இறந்துட போகிறேன்னு. அதனால் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் 10 மாதமாக வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தேன். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அந்த 10 மாதமாக நான் படுத்த படுக்கையிலே இருந்த அந்த நேரத்தில் ஒரு நாளும் நான் அழுவேன். அழுது கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்க நீங்கள் அனுமதிச்சிங்க? அப்படி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்பேன், இந்த உலகத்தில் எத்தனை பேர் தப்பு பண்ணுறாங்க, எத்தனை பேர் தப்பான பழக்கத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரியான மோசமான காரியம் எனக்கு நடக்கணும்? நான் இப்படி யோசிச்சிருக்கேன். ஆண்டவர் உண்மையாகவே நிஜம் கிடையாது. அவர் உண்மையாகவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி வீல் சேரில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி நடந்துட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ வீல் சேரில் இருக்கிறதா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. நான் அப்படி இருக்க விரும்பலை உண்மையாகவே. ஆனால் என்னுடைய நிஜம் அதுதான். என்னால் அதை மாற்ற முடியல. நான் வீட்டுக்குள்ளேயே 3 வருஷம் காலங்களாக இருந்தேன். 3 வருஷமாக வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், எங்கேயும் போகல. ஏன்னா அதை ஏற்றுக்கல உண்மையாகவே. வெளியே போகும்போது மற்ற மக்கள் என்னை இப்படி பார்க்குறது, இது எல்லாமே எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குச்சு. இது எல்லாமே என்னுடைய இருதயத்திற்குள்ள, என் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஓட்டையை உருவாக்குச்சு. நான் முழுசாகவே உடஞ்சி போயிட்டேன். என் முழு நம்பிக்கை சிதைஞ்சு போயிடுச்சு. எனக்கு தெரியும் என்னால் திரும்பி நடக்க முடியாது. என் முதுகெலும்பு உடஞ்சதுனால எனக்கு தெரியும் என்னால் திரும்பி ஒருபோதும் நடக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தது உங்களுக்கு. இது பெரிய அநீதியாக நினைக்கிறீங்களா? ஆமாம், நிஜம்தான். எனக்கு நடந்த ஒரு பெரிய அநீதியாக தான் நான் பார்த்தேன் இதை. ஏன்னா நான் குடிக்க மாட்டேன், நான் தப்பான பழக்கத்தில் இல்லை, நான் சிகரெட் பிடிக்கல, நான் ஏமாத்தலை, நான் குடிக்கிறது கிடையாது, எங்கள் அம்மா அப்பாவை நான் அடித்தது கிடையாது. இதெல்லாம் நான் செஞ்சு கூட எனக்கு ஏன் இது நடந்துச்சு? இதை நான் ஒரு பெரிய அநீதியாக தான் பார்த்தேன். நான் யாருக்கு எந்த கெடுதல் செய்யலை, எந்த தீமை செய்யலை. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஏன் நடந்துச்சு? நான் இப்படி கூட சொல்லலாம், இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் எங்கள் அம்மா செஞ்ச தியாகம் தான். அதுதான் என்னை உயிரோடு இருக்க வச்சுருக்கு. ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கிறது? நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும். எங்கள் அம்மா ஒரு முறை ஆலயத்திற்கு போகும்போது என்னை கூப்பிடுவாங்க. அவங்க விசுவாசம் எந்த அளவுக்கு பெரியதுன்னா, அவங்க போகிற ஆலயம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஆனாலும் கூட அது ஒரு பொருட்டாக எடுத்துக்காம அவங்க அங்கே போவாங்க. இந்த விசுவாசத்தை, இந்த நம்பிக்கையை நான் பார்க்கும்போது தான் அவங்க விசுவாசம் என்னை ஈர்த்துச்சு. அவங்க தேடுற அதே ஆண்டவரை நானும் தேடணுன்னு விரும்பினேன். எனக்கு அதே நம்பிக்கை இருக்கணும்னு நான் விரும்பினேன். அப்படி தான் நான் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தேன். அப்படி தான் நான் ஆலயத்திற்கு தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். அங்கே தான் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டேன். ஒரு தண்ணீராக இருந்த நான் ஒரு திராட்சரசமான ஒரு சுவை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு மாற ஆரம்பித்தேன். நான் ஆண்டவர் அதிகமாக தேடினேன். நான் தேடின அந்த நேரத்தில் தான் புரிந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்து என் மேலே இடித்த அந்த ஆளு மேலேயும் தப்பு கிடையாது. என் மேலே தான் தவறு இருக்குது, என் மேலே தான் தப்பு இருக்குன்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சு.
இது எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், "வால்தோ, நீ ரொம்ப அதிகமாக கவலைப்படுற. உனக்குள்ள மன அழுத்தம் இருக்கு. இந்த வலி உனக்குள்ள ரொம்ப பெருசா இருக்கிறத பார்க்க முடியுது. இதனுடைய கவலை ஒரு நாளும் உன்னை ரொம்ப மோசமான சூழ்நிலையில தள்ளுது. இதிலிருந்து நீ வெளியே வரணும்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவி வேணும். அவர் ஆவி உனக்குள்ள இருக்கணும்." அந்த வருஷத்தினுடைய முடிவில் விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எனக்கு தரப்பட்ட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நான் பார்த்தேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பீடத்து மேலே ஏறி நான் தேவனுடைய நீதியை கேட்க போகிறதா சொன்னேன். நான் பீடத்து மேலே ஏறினேன், தியாகமாக செஞ்சேன். வேறு எதற்காகவும் கிடையாது. எதற்காகவும் தியாகம் செய்யலை. எனக்கு பரிசுத்த ஆவி வேணும். எனக்கு தேவனுடைய ஆவி வேணும். இதுக்காக மட்டும்தான் நான் தியாகம் செஞ்சேன். பீடத்து மேலே ஏறும்போது என் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டேன். பண ரீதியாக அர்ப்பணித்தேன். தேவன் கேட்டது எல்லாத்துக்கும் மேலே ஆவிக்குரிய ரீதியாக என் தியாகம் செஞ்சேன். மிக முக்கியமாக இதை எப்படி சொல்கிறது, நான் என்ன நானே எடுத்து பீடத்து மேலே ஒரு தியாகமாக தேவனுக்கு அர்ப்பணித்தேன். நானே நான் சொன்ன, "ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னால் இனிமேலும் ஒரு நேரம் கூட உயிர் வாழ முடியாது. எனக்குள்ள உங்கள் ஆவி இல்லைனா." நான் பீடத்து மேலே நானே அர்ப்பணித்த பிற்பாடு, என் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்த பிற்பாடு கீழே வந்த அந்த நேரம், நான் முழு வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற நிம்மதி எனக்குள்ளே இருந்துச்சு. தேவன் என் கூட இருக்காருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் கூட பரிசுத்த ஆவி என் கூட இருக்காருன்ற உறுதி எனக்குள்ளே வரல. அப்போ நான் பீடத்துக்கு முன்னாடி போய் அந்த ஓரமாக நின்று கேட்ட, "ஆண்டவரே, ஒன்று உங்கள் ஆவி எனக்குள்ளே வரணும், இல்லைனா என்னை கொன்னுடுங்க. நான் இவ்வளோ தியாகத்தை வீணாக்கிறதுக்காக நான் செய்யலை. எனக்குள்ள உங்கள் ஆவி வேணும்னு கேட்டேன்." நான் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லிட்டு பிற்பாடு தான் அவர் நியாயமான கர்த்தர் நான் பார்த்தேன். அவர் நீதியை நிறைவேற்றினார். ஆமாம், எனக்கு நீதியை கொடுத்தார். எனக்கு நியாயத்தை கொடுத்தார். அவருடைய ஆவியை எனக்கு கொடுத்தார். நான் பல வருஷமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டவர் எனக்கு அநியாயம் பண்ணார். ஆண்டவர் எனக்கு அநீதி பண்ணியிருக்காருன்னு நினச்சேன். அவர் ஆவி எனக்குள்ளே வரும்போது எனக்கு காமிச்சார், இல்லை, இது எல்லாமே நடந்ததுக்கான காரணம் நீ என்கிட்ட வருவதற்காக. நான் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு தான் காலு இல்லை அப்படின்ற ஒரு குறை எனக்குள்ளே இல்லவே இல்லை. காலு இல்லைன்ற ஒரு குறை எனக்கு தெரியவே இல்லை. நான் பரிசுத்த ஆவியை பெற தியாகத்தை பீடத்து மேலே ஏறி செய்வதற்கு முன்பாக நான் நடக்கணுன்றது கூட தியாகம் செஞ்சுருக்கேன். ஆமாம், நான் நடக்கணுன்றதுக்காக ஒரு முறை தியாகம் செஞ்சுருக்கேன். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு தான் சொன்னார், "இல்லை, நீ நடக்க உனக்கு கால் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது இருந்தால் போதும். நான் இருந்தால் போதும்." அந்த நேரம் தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிச்சது, மாறத் தொடங்கினது. அந்த நேரத்தில் தான் பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வந்தார். பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வரும்போது சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே எனக்கு முக்கியமாக இல்லை. என்னுடைய கால் எனக்கு முக்கியமாக இல்லை. புரிந்து கொண்டேன், எனக்கு கால் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவி என்னுடைய காலாக இருக்கார். அவர் என்னை வழி நடத்துவார். நான் இப்போ போகிறேன், எங்கே போக நினைக்கிறேனோ அங்கே போவேன். இதன் பிற்பாடு எனக்கு இன்னொரு போராட்டம் இருந்தது என்னுடைய அன்பின் வாழ்க்கையில். நான் தனியாக தான் இருந்தேன். எனக்கு திருமணம் ஆகலை. அப்பொழுது நான் பீடத்து மேலே மீண்டும் ஒரு முறையாக ஏறினேன், தேவனுடைய நீதியை கேட்க. என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் ஆண்டவர் நியாயத்தை செய்வதற்காக தேவனுடைய நீதியை என் அன்பின் வாழ்க்கையில் நான் பார்க்க விரும்பினேன். நான் என்னுடைய தியாகத்தை செய்த பிற்பாடு தேவன் அவருடைய நீதியை செய்தார். கொஞ்சம் வருடங்கள் கடந்த பிற்பாடு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நீதியை கொடுத்தார், நீதியை செஞ்சார். இங்கே பாருங்க என்ன நடந்துச்சு. எனக்கும் கரீனிக்கும் திருமணம் நடந்துச்சு. நாங்கள் 2 பேருமே பேச ஆரம்பித்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக புரிந்து கொண்டோம். நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு திருமணம் நடந்தது. இன்றைக்கு எனக்கு திருமணமாக இருக்கு. நான் துணையாளராக இருக்கேன். கூட்ட நேரத்தில் போதகருக்கு உதவி செய்வேன். அது மட்டும் இல்லாமல் வாலிப கூட்டத்துலேயும் நான் உதவி செய்வேன். வாலிப கூட்டத்தில் வரவங்களையும் நான் பார்த்துக்கொள்வேன். யாருமே இல்லையா, நான் நிற்க மாட்டேன். நானே வீல் சேரில் எடுத்துக்கிட்டு நானே டயரை தள்ளிக்கிட்டு நானே போக ஆரம்பிப்பேன். இப்படி தான் மக்களை பார்ப்பேன். மக்கள் பின்னாடி போவேன். அவங்களுக்கு உதவி செய்வேன். ஊழியம் பணி செய்கிறேன். நான் சமூக உதவி கூட செய்கிறேன். மக்களுடைய தடை, அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கக்கூடிய தடை அளவு அவங்க சிந்தனையில் தான் ஆரம்பிக்குது. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் கூட பந்து ஆடிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜூஜிப்ஸ் அது பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அது மார்ஷல் ஆர்ட்ஸ். என்னுடைய சாதாரணமான பழக்க வழக்கங்களாக இருந்த இந்த காரியம் என்னை ஒரு உலக சாம்பியனாக இதை மாற்றுச்சு. 3 மாதமாக இந்த ஜூஜிஸ், அதுக்கப்புறமா நான் சவுத் அமெரிக்காவில் ஒரு சாம்பியனாக மாறப்பட்டேன். எனக்கு அதுக்கப்புறமா வாய்ப்பு கிடைச்சிது 2 உலக சாம்பியன் விளையாட்டில் நான் கலந்து கொள்ள. நான் முதல் முறையாக கிரீக் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு போயிட்டு இந்த உலக சாம்பியனில் கலந்து கொண்டேன். அதுக்கப்புறமா துபாயில் நடந்த இந்த ப்ரொஃபஷனலில் நான் அந்த கேட்டகரியில் 3ஆவதான இடம் பெற்றேன். என்கிட்ட இருந்தக்கூடிய பெரிய கடினம்
பெரிய சூழ்நிலை என்னை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாம்பியனாக மாற்றிருக்கு. நான் நினச்ச இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. இது இருக்கத்திலே மிகப்பெரிய சூழ்நிலை. ஆனால் தேவன் ஒருத்தரோடு இருக்கும்போது அது எந்த சூழ்நிலையாக வேணா இருக்கட்டும், ஆண்டவருக்கு எந்த அளவும் யாராலையும் வைக்க முடியாது. என்கிட்ட இருக்கக்கூடிய கடினமானது தான் இருக்கிறதுலே மிகப்பெரியது நினச்சேன். ஆனால் உண்மையாகவே மிகப்பெரியது தேவன். சரி, அப்புறம் விவால்து பாஹாது காசஸ்லேருந்து உலக சாம்பியனாக மாறி இருக்கீங்க இப்போ. ஆமாம், நிஜம்தான். என்னுடைய மாநிலத்திலேருந்து இப்போ நான் உலக சாம்பியனாக இருக்கேன். நல்லது நண்பர்களே, யார் நீங்கள் இந்த சாட்சி பார்த்தீர்களோ கண்டிப்பா இந்த நேரம் ஒருவேளை உங்க மனநிலை மாறி இருக்கலாம், உங்களுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும், அல்லது தெளிவு ஏற்பட ஆரம்பித்துக் கொண்டிருக்கலாம். கடைசி வரை இணைந்திருங்கள் நிகழ்ச்சியில். நடுவுல இந்த எண்ணம் திசை திரும்பவோ அல்லது வேற ஒரு வேலையில கவனம் செலுத்தவோ முயற்சிக்க வேண்டாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்கள் இந்த நிகழ்ச்சியுடைய கடைசி வரை. என்றால் நீங்க கேட்க போற இன்னொரு சாட்சி, யார் நீங்கள் ஒரு சமயம் தேவனோட ஐக்கியமா இருந்தீங்க, தேவனோட பலமான ஒரு உறவுல இருந்தீங்க, விசுவாசத்திலே முன்னோக்கி சென்றீர்கள், விசுவாசம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, சத்தியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு சமயம் நீங்க விசுவாசத்துல அனலா இருந்தீங்க, பலமா இருந்தீங்க, தேவனோட ஒரு ஐக்கியமான உறவுல இருந்தீங்க. ஆனால் காலப்போக்கில் உங்களுடைய எண்ணம் வேறு பக்கம் திரும்பி, ஒருவேளை உங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அல்லது நீங்க சந்தித்த சில நெருக்கடியான சூழ்நிலை, பண ரீதியாய் நான் சொல்ல கூடுமானால், அல்லது உங்க சரீரத்துல ஏற்பட்ட ஒரு வியாதியினுடைய பாதிப்பு, உபாதை, திருமண வாழ்க்கையில சந்தித்த ஒரு பெரிய சவால், அல்லது எதிர்காலம் கேள்விக்குறியாக கூடிய ஒரு சூழ்நிலை கடந்து போயிருக்கலாம், அல்லது ஒரு நம்பிக்கை துரோகத்துக்கு நீங்க உட்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு மன காயப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், ஒரு பெரிய துன்புறுத்தலுக்கு நீங்க ஆளாகி இருக்கலாம், அநீதி உங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கலாம். அதாவது வாழ்க்கையில நாம சந்திக்கிற, உலகத்துல நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகள். ஏனால் ஆண்டவர் எதையும் நமக்கு மறைக்கவில்லை மக்களே. அவர் சொன்னார், உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவங்கள் உண்டு இல்லையா? இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஒவ்வொரு நாள் நாம் பல சவால்களை எதிர்கொள்கிறோம். சில நேரம் நம்ம நினைப்பது, சில நேரம் நினைக்காதது, எதிர்பார்க்காதது இல்லையா? கடினம். ஆனா இந்த மாதிரி தருணங்கள் தான் தேவன் முன்கூட்டியே அவர் வார்த்தையிலே சொல்லி நம்மை தயார்படுத்துகிறார். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன? திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்க அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில, அல்லது ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமையால பாதிக்கப்பட்டவராய் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி, வெறும் பிரச்சனைகளை மாத்திரமல்ல, ஒருவேளை உங்க வாழ்க்கையினுடைய அலுவல்கள், அதாவது பண வளர்ச்சியை நோக்கி நீங்க ஓடுனீங்க, வேலைக்காக, வியாபாரத்துக்காக, வருமானம் சேர ஆரம்பித்தது, அந்த சந்தோஷத்துல அந்த அலுவல்ல உங்க கவனம் சிதறி இருக்கலாம், அல்ல வேற சில காரியங்களை உங்க எண்ணம் திசை திரும்பி தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகுவதே தெரியாம உங்க விசுவாசமே ஒரு கடைசியில சுவருடைய விளிம்புக்கு வரக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் சென்று இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாய் விசுவாசத்திலே குளிர்ந்து நீங்க பின்வாங்கி போயிருக்கலாம். உங்களுக்கு சத்தியம் தெரியும், உண்மை தெரியும், நீங்க கேட்க போகிற சாட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள், அவருக்கு உண்மை தெரியும், ஆனால் தேவனோட ஐக்கியத்தில் அவர் இல்லை. தேவன் வார்த்தையை தெரிந்தும் வார்த்தை கடைபிடிக்காத ஒருவரா இருந்தார். யார் நீங்கள் உங்க விசுவாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்து கொண்டு வரீங்களோ, யார் உங்க விசுவாசத்துல பின்வாங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த சாட்சியின் மூலமாய், இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் உங்களை மீண்டும் அழைக்கிறார். அவர் இங்கே சொல்வதை போல மல்கியா 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. 7ஆம் வசனம், என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் மீண்டும் நம்மை அவரை நோக்கி திரும்ப சொல்கிறார். இது ஒரு வாய்ப்பு. ஏன்னா அவரை விட்டு சென்றால் நமக்கு ஜீவன் இல்லை மக்களே. நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, இதான் அவருடைய வார்த்தை. விசுவாசத்துல குளிர்ந்து போன நீங்கள், அல்லது ஆசீர்வாதங்களிலே எண்ணத்தை திசை திருப்பிய நீங்கள், ஏசமாது ஒரு தட்டு கூழுக்காய் அவன் பிறப்புரிமையை விற்று போட்டதை போல ஒரு சரீர ஆசீர்வாதத்துக்காய் ஆவிக்குரியதை மாற்றிக்கொண்டான். இவ்வுலகத்தினுடைய காரியங்களுக்காய் அல்லது சரீர இன்பங்களுக்காய், ஒரு பாவ சூழ்நிலைக்காய் நீங்க தேவனோட உள்ள ஐக்கியத்தை விட்டு விலகி சென்றிருக்கலாம். கர்த்தர் உங்களை திரும்ப அழைக்கிறார். இந்த ஞாயிறு காலை 9:30 மணி மக்களே, பிப்ரவரி 15ஆம் தேதி, ஆவிக்குரிய விதத்துல யார் ஒரு மன நிறைவுக்கு வந்துட்டீங்க, நீங்க பலவீனமாய் இருப்பதை, பின்வாங்கி கொண்டிருப்பதை உணராத ஒருவராய் கர்த்தர் உங்களை திரும்ப அழைக்கிறார்.
அவரோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளும்படியா. எனவே இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் ஒப்பந்த ஜபத்தில் ஒன்றிணையலாம். பரிசுத்தாவி தாமே உங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கும்படி கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும்படியா. நான் உண்மையிலே ஒரு ஏமாத்துக்காரனா இருந்தேன். யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையோடு இணைஞ்சிருந்தாங்களோ, என் குடும்பத்திலிருந்து, என்னுடைய வாடிக்கையாளர், என்னுடைய நண்பர்கள், நான் எல்லா நேரத்திலையும் சூழ்நிலையை பயன்படுத்திப்பேன் அவங்க கிட்ட இருந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக. அவங்க கிட்ட இருந்து ஏமாத்துறது, பொய் சொல்றது. நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் செய்கிறது எல்லாமே சரின்னு. ஆனால் ஆழமாக எனக்கு தெரிய வந்துச்சுது நான் செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாமே தப்புன்னு சொல்லி. நான் என்னுடைய வாடிக்கையாளரை ஏமாற்ற துவங்கினேன். எப்போ இன்வாய்ஸில் ஒரு பிரச்சனை வந்ததோ, நான் ஒரு டேக்ஸ் கட்டணும். ஆனால் நான் பாதி டேக்ஸை கட்டினேன். ஆனால் மீதி நான் கட்டலை. எனக்கு தெரியும் நான் செய்கிறது தப்புன்னு சொல்லி நான் என்னுடைய வாடிக்கையாளரை ஏமாற்றினேன். சில நேரத்தில் நான் அனுப்புகிற பொருள் ஒரு மட்டமான ஒரு பொருளை நான் அவங்களுக்கு அனுப்புவேன். நான் எல்லா நேரத்துலையும் எல்லாரையுமே என்னை சுற்றி இருக்கிறவங்களை ஏமாற்றணும்னு நினைப்பேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நேரம் வந்தது. என் பண வாழ்க்கையில் கடினமான நேரத்தை நான் கடந்து போனேன். இப்படியான யோசனை வந்தது. நான் போய் சில கடைகளில் சில பொருட்களை வாங்கலாம், அப்புறம் நான் காசு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்னுடைய பேர் எல்லா கடையிலையும் பதிக்கப்பட்டதாக இருந்தது. நான் அப்போ ஒரு 4-5 கடைக்கு போய் பொருளை வாங்கிட்டேன். ஆனால் நான் காசை கொடுக்கல. ஆனால் எல்லாருமே என்னுடைய கார்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் இப்படியான ஒரு நபராக தான் இருந்தேன். ஒரு கெட்ட சாட்சி உள்ள ஒரு நபரா. எனக்கு தெரியும் இனியும் நான் அந்த கடனை கட்ட முடியாதுன்னு சொல்லி. என்னுடைய சொந்த பலத்தினால இதிலிருந்து நான் வெளியே வரணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. எல்லாமே தவறாக தான் போய் முடிஞ்சது. அந்த நேரம் நான் வேலை இல்லாத ஒரு நபராக இருந்தேன். வேலையை இழந்துட்டேன். எதற்கும் தகுதி இல்லாதவனாக மாறிட்டேன். மக்கள் யார் அப்பாவியாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சலுகையை பயன்படுத்தி அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள ஏமாற்ற பார்ப்பேன். எல்லாமே தவறாக தான் போயிட்டு இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் தவறு மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நேரம் வந்தது. நான் எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பித்தேன். என்ன நடக்கணும்னு நினச்சேனோ ஆனால் எதுவுமே நடக்கலை. உதாரணத்துக்கு பணம் இருந்தால் எல்லாமே மாறிடுன்னு நினச்சேன். ஆனால் இன்னும் ஆழமாக போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது உண்மை கிடையாதுன்னு சொல்லி. நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போக அழைப்பு கொடுத்துருந்தாங்க. என்னுடைய சகோதரி யூனிவர்சல் ஆலயத்துடைய உறுப்பினர் என்னை அங்கே வர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு சத்தியம் தெரிஞ்சிருந்தாலும் நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். பிற்பாடு நான் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். தசம பாகங்களை உண்மைத்தன்மையாக இருந்து அப்படி இருந்துமே நான் ராயனுக்குரியது கொடுக்கல. நான் தொடர்ந்து என்னுடைய வாடிக்கையாளரை ஏமாத்தினேன். என்னுடைய நண்பர்களை ஏமாத்தினேன். என் குடும்பத்தாரை ஏமாத்தினேன். பிற்பாட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நான் சரிப்படுத்த வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்போ ஒரு நேரம் வந்ததோ, அதாவது நீங்கள் போய் பாறையில் இடிச்சிக்கும் போது தான் தெரியும் இனி அந்த சூழ்நிலேருந்து வெளியே வர முடியாது. அப்போ தான் அந்த இடத்துல நான் உணர்ந்தேன். பாலைவனத்தில் இருந்துற மாதிரி புறக்கணிக்கப்பட்டவனா தனிமையாக இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். ஆனால் அந்த நேரம் தான் நான் தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணேன். தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியா. தேவனை நான் பல டேக்ஸ் கட்டலை, அதுக்காக என்னை மன்னிங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். நான் தசம பாகத்தை கொடுக்குறேன், சில பேரை கொடுக்கல, ஆனால் எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். முதல்ல நான் சில பேருடைய பில்லு கட்டிட்டு தான் எல்லா செலவுகளும் முடிச்சு தான் தசம பாகத்தை கட்டுவேன். இப்படி செய்கிறதுனால கடைசியில் நான் சோர்வு அடைஞ்சிட்டேன். ஏன்னா தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியல. ஏன்னா நான் உண்மைத்தன்மையாக இல்லை. பிற்பாடு இங்கிருந்து தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது கதை துவங்க ஆரம்பிச்சது. பிற்பாடு நான் எல்லாமே சரியானதை செய்ய ஆரம்பித்தேன். நான் டேக்ஸ் கட்ட ஆரம்பித்தேன். என்னுடைய மனைவிக்கு உண்மைத்தன்மையாக இருந்தேன். என் வாடிக்கையாளர், என் குடும்பத்தார் எல்லாருக்குமே உண்மைத்தன்மையாக இருந்த தசம பாகத்தை எடுத்து வச்சு இன்னைக்கு உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கை மாறப்பட்டதாக இருக்குது. இன்னைக்கு உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கை செழிப்படைஞ்சதாக இருக்குது. நான் என்னுடைய பண வாழ்க்கையில் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நான் செழிப்படைஞ்சிருக்கேன். நாங்கள் யார்கிட்ட இருந்து எதுவும் வாங்குறது கிடையாது. பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்படுது, நீங்கள் யாரிடத்திலும் எதையும் கடன் வாங்காமல் இருப்பாயாக. இது உண்மையாகவே என்னுடைய இருதயத்தை தொட்டதாக ஒரு வசனமாக இருந்தது.
ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த வசனம் பைபிளை நான் படிச்ச உடனே இனி நான் யார்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்க போறது கிடையாது. இப்போ நான் இது 10 வருஷமா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கத்துக்கிட்டேன், எல்லாத்தையுமே நாம சரியா செய்யும் போது எல்லாமே சரியா அமையும்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியானதை செய்யும் போது நம்ம வாழ்க்கை மாற துவங்கும். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையில நாம யோசிச்சு பார்க்கறது. நாம இது என்னாலதான் நான் சொல்ல மாட்டேன், இது தேவனால மட்டும்தான். ஏன்னா எனக்கு தெரியும் தேவன் எங்க இருந்து என்ன எடுத்தாருன்னு சொல்லிட்டு, எங்க இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும். எனவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா தேவன் தான் எல்லாவற்றுக்கும் அதிபதியா இருக்கார், நான் வெறும் ஒரு தூசியாக தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே பரிசுத்த ஆவிக்காக தான் போய் சேரும். ஏன்னா பரிசுத்த ஆவி இல்லாத போது எனக்கு பலன் இல்லை இது எல்லாத்தையும் செய்யறதுக்காக, எல்லாத்திலையும் நான் ஜெயிச்சு வர்றதுக்காக, பாவத்தை கைவிடுறதுக்காக. பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்த பிற்பாடு எனக்குள்ளாக உண்மையான சமாதானமும் மெய்யான செழிப்பும் எனக்குள்ளாக வந்தது. உண்மையாகவே பரிசுத்த ஆவி மட்டும்தான் ஒரு நபருடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்த முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவி இருந்தா எதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே பின்பாக இழக்கப்படுவதில்லை. பரிசுத்த ஆவி தான் என் வாழ்க்கையை மாற்றினார். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, மிக சரியாய் தான் நீ சொன்னீர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். எனவேதான் உம்முடைய இரக்கம் இன்றைக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது தேவனே. யாரெல்லாம் ஆவிக்குரிய மன நிறைவுக்கு சென்றிருக்கலாம், பிரச்சனையின் நிமித்தம் அல்லது ஆசீர்வாதங்களாக கூட, மற்ற காரியத்தினுடைய அலுவல்கள், அந்த பாவத்தினுடைய தூண்டுதல் அவர்கள் உண்மை விட்டு விலகும்படி செய்து கொஞ்சம் கொஞ்சமாய் விலகுவதே தெரியாமல் பாவத்திலே மூழ்கி போயிருக்கலாம். அல்லது சிலர் விலகி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் விலகுவது தெரியாமல் ஆவிக்குரிய மன நிறைவு என்கிற இந்த தன்மை அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே இந்த ஜபத்தின் வழியாய் இவர் கண்கள் திறக்கப்படட்டும். இந்த தண்ணீரை பருகுதலின் மூலமாய் தேவனே, உலகத்தினுடைய தாகங்கள் தீர்க்கப்பட்டு உலகத்தினுடைய தாகத்தால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கி ஆவிக்குரிய மன நிறைவிலிருந்து இவர் மீட்டெடுக்கப்படும்படியாய் கிருபை செய்யும். அதன் மூலமாய் உம்மை விட்டு எவ்வளவு தூரம் இவர் விலகி வந்து விட்டார் என்பதை புரிந்து உணர்ந்து தெளிவடைந்து மீண்டும் உம்மிடத்துக்கு திரும்பும்படி என் தேவன். யாரெல்லாம் விசுவாசத்திலே அனலாய் ஆனால் உலகத்திலே பல சூழ்நிலைகளை கடந்து போகிறார்களோ, சரீர வியாதிகள், மன போராட்டங்கள், குழப்பங்கள், அசுத்தத்தின் தாக்குதல்கள், நான் ஜெபிக்கிறேன், இந்த தண்ணீரை கர்த்தர் பயன்படுத்தி இதன் மூலமா எல்லா பலவீனத்தை நீக்கி போடும்படி, வியாதியிலிருந்து குணமாக்குதலை கட்டளையிடும், விடுதலையை கட்டளையிடும். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருத்தர் மீதும் உங்களுடைய விடுதலையை குணமாக்குதலை அறிக்கை செய்கிறேன், ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே. ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களே. வார்த்தையை மறக்காதீர்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே ஒரு அற்புதமான வீடியோ நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். ஆலயத்தினுடைய ஆவிக்குரிய தகவல்கள் நிறைந்த ஒரு தளம், ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் செய்ய, அது உங்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில் அனலாக்கிக் கொள்ள உதவியா இருக்கும். எனவே ஆவிக்குரிய மன நிறைவிலிருந்து வெளியே வரலாம். இந்த ஞாயிறு அழைப்பு உங்களுக்காக காலை 9:30 மணி நீங்கள் ஆவிக்குரிய மன நிலையிலிருந்து மீட்டெடுக்கப்படும். தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நீங்கள் எதிர்பார்க்கிற அனைத்தும் இந்த இடத்தில் உள்ளது. திரைப்படங்கள், தொடர் நிகழ்ச்சிகள், நாடகங்கள், கூட்டங்கள், கருத்தரங்குகள், தியானங்கள், கிறிஸ்துவ நிகழ்ச்சியின் முழு உள்ளடக்கமும் ஒரே இடத்தில். இந்த யூனிவர் வீடியோவில் உங்களுடைய குடும்பத்தார் நீங்கள் ஒன்றிணைத்து பிளே பட்டனை பயப்படாமல் அழுத்தலாம். நிகழ்ச்சிகள் போர்ச்சுகீஸ், ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிஷ் மொழிகளில் உள்ளது. போர்ச்சுகீஸ் மொழி, ஆங்கில மொழி, ஸ்பானிஷ் மொழி. மறக்க முடியாத தருணங்களை அனுபவியுங்கள் பல மொழிகளில் மற்றும் உலகம் எங்கிலும் இருந்து. விரைவில் உங்களுடைய மொழியில் வெளியிடப்பட இருக்கிற 2 தவறவிடப்படாத நிகழ்வுகள், பெருசிய நாட்டின் ராணி மற்றும் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்கிற படங்கள். univervideo.com உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள்.
அதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணில் அடங்காத நிகழ்ச்சிகளை கண்டுபிடிப்பீர்கள். யூனிவர் வீடியோ நன்மை செய்யக்கூடிய சமூக வலைத்தளம்.